ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேரட் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க என்னோட செய்முறை எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பாயாசம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். ஜவ்வரிசியை நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு மட்டும் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத்தில் இருக்கும். வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியான வெள்ளை கலரில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஜவ்வரிசி நல்லா உபிரி காணும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கணும். வறுக்காமல் செய்கிற பாயாசம் நல்லாயிருக்கும். வறுத்துட்டு செய்யும்போது பாயாசமும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் வெந்து வரும். அதனால தான் நம்ம ஜவ்வரிசியை வறுத்துட்டு பாயாசம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஜவ்வரிசியை வறுத்துட்டு பாயாசம் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா வறுத்து விட்டுட்டேன். நல்லா ஒரு அடிகனமான கடாயில் வறுத்து விடும்போது நல்லா இது போல் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்து பாயாசம் செய்கிறதுக்கான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நம்ம பாயாசத்துக்கு எந்த அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்க்க போகிறோமோ அதை இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் உலர் திராட்சையும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். அப்போ தான் முந்திரி கரகரப்பாக இருக்கும். பாயாசம் வச்சு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பாயாசம் சாப்பிடும்போது முந்திரி கரகரப்பாகவே இருக்கும். அதனால் இதை ஸ்லோவாக வச்சு பொறுமையான ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுக்கணும். உலர் திராட்சையும் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பலாக வரணும். நான் இன்றைக்கி தனித்தனியாக அதை வறுத்து எடுக்காமல் ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ உலர் திராட்சையும் நல்லா உப்பலாகி வந்துருக்குது. முந்திரியும் லேசாக பொன்முருவலாக செவந்து வந்துட்டுருக்குது. நல்லா இந்த பக்கம் வந்ததும் இதை இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேரட் அளவுக்கு எடுத்து துருவி எடுத்துருக்கேன். இந்த கேரட்டை இந்த நெய்யோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டணும். கேரட் நல்லா வெந்து வரணும். அதே சமயத்தில் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி சுருண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். நான் கேரட் சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு மறுபடியும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். கேரட்டை வதக்கி விடும்போதும் பாருங்கள் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வதக்கி விடணும். இப்படி கேரட்டை நெய்யில் வதக்கிட்டு செய்கிற பாயாசம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கேரட் சேர்த்ததே தெரியாது. அந்தளவுக்கு கேரட் நல்லா வதங்கி வந்திருக்கணும். நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வறுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 400 ml அளவுக்கு பால் சேர்க்குறேன். நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கேரட்டு வதக்கி விட்டுட்டு நேரடியாக நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சிடும். நம்ம பால் திரியாமல் இந்த பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்காக தான் நான் முதல்ல தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா நான் பால் சேர்த்துருக்குறேன். இப்படி செய்யும்போது பால் திரியாது. இப்போ பால் சேர்த்து நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டாச்சு. பால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதி வரும்போது ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். அதே போல் பாலை ரொம்ப நேரமும் கொதிக்க விடாதீங்க. ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடணும். நான் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா வடிகட்டியில் வச்சு அந்த தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இப்போ அந்த ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துட்றேன். நான் பால் ஒரு கொதி வந்ததுமே ஜவ்வரிசியை உள்ளே சேர்க்குறேன். நீங்கள் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேர்த்திங்கனாலும் பால் திரிஞ்சு போகும். சேர்க்கும்போது நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் ஜவ்வரிசியை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மறுபடியும் நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு தடவை நம்ம இப்போ கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சிடலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும். பாலும் நல்லா சுண்டி வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும்.
ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வறுத்த ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதால சீக்கிரமாக வெந்து வந்துடும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ இதில் சேர்க்கறதுக்கு நம்ம வெள்ளை கரைச்சல் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாயாசத்தில் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை கரைச்சி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் நாட்டு சக்கரை ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நம்ம 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தோம், அதுக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து இந்த பாயாசம் செய்யலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிறது நாட்டு சக்கரை, அதனால் சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரணும். அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா ஒரு கொதிக்க விட்டுடணும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நான் கொதிக்க விடுறேன். இந்த அளவுக்கு கொதித்து வருது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்குது, பாலும் நல்லா சுண்டி வந்திருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த பாலோடைய அளவும் நல்லா குறைஞ்சி வந்திருக்குது பாருங்கள். நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் நம்ம முதல்ல சேர்க்கலாம். சுக்குத்தூள் சேர்த்து இந்த பால் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சுக்குத்தூள் எதுக்கு சேர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பெல்லாம் சரியாக போகுங்க. சில பேர் இந்த இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா சில பேருக்கு சளி பிடிக்கும், அந்த தொந்தரவு இருக்காது. அதனால் இதில் நான் முதல்ல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்தும் இந்த பாயாசம் செய்யலாம், நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்றா கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விட்டுறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம வெள்ளைப்பாகை உள்ளே சேர்த்தோன்னா பால் வந்து திரிஞ்சிடும். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கொதிப்பு அடங்கிடணும். ஆனால் அந்த சூடு அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கிற வெள்ளை கரைச்சலை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம ஒரு தடவை வடிகட்டி உள்ளே சேர்த்துடலாம். நம்ம ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறதால வெள்ளை கரைச்சல் கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை போல் கரண்டியால் நல்லா கலந்து விட்டிங்கன்னா வடிகட்டியிலேருந்து அந்த வெள்ளை கரைச்சல் இறங்கிடும். கொஞ்சம் வெல்லம் பார்த்தீங்கன்னா கரையாமல் இருக்குது, பரவாயில்ல. இதை அப்படியே நம்ம வடிகட்டியே எடுத்துடலாம். இதை இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை போல் ஒரு பால் பாயசம் செஞ்சிங்கன்னா அந்த பால் வந்து தெரியாதுங்க, அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை அதை அப்படியே வச்சு நம்ம சூடாகவும் சாப்பிட்டுடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம நெய்யில் பொரித்து முந்திரியும் உலர் திராட்சையும் உள்ளே சேர்த்துட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான கேரட் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த இனிப்பு ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.